வெல்கம் டு சசி மீடியா. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டாவது குரூப் கன்ஃபார்மா உருவாயிடுச்சு. அதாவது 2 குரூப் அன்பு குரூப் இருந்ததா, அடுத்தது ஆப்போசிட்ல பார்வதி கமருதீன் இருந்தாங்க, திவாகர் 3 பேரும் இப்போ ஒன்னா இருக்காங்க. அவங்க கூட ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தமே போட்ட கையெழுத்தெல்லாம் ஆயிடுச்சு. அதன்படி நாமினேட் பண்ணி அவங்க நினைச்ச நபரை நாமினேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு உண்மையாவே இன்னைக்கு பார்க்கும்போது வெரி ஷாக், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் காலையிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு மணி 7 ஆக போகுது. 7 மணி வரைக்கும் நான் பார்த்த லைவ் எல்லாத்தையுமே போட போகிறேன். ஒரு 10 பேப்பர் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பார்த்துட்றேன், ஓகேங்களா? கடன் பேசிட்டு லாஸ்ட்டில் அந்த ஒப்பந்தம் என்ன, யார் யார் என்னென்ன செஞ்சுருக்கான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அரோரா கமருதீன் பார்வதி ஃபைட் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹைலைட்டு. அது எபிசோடில் பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து இவகிட்ட பேசக்கூடாது, கமருதீன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து ரொம்ப எனக்கு வந்து பொசசிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பேசக்கூடாது அப்படின்னு கமருதீன்கிட்ட சொன்னால் கமருதீன் ஒத்துக்க மாட்டான், அது எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் பேசி தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமேட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து பார்வதி வந்து எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவள் ஒதுங்கிக்க வேண்டியதானே நான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறமேட்டு திவ்யா கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க, தவிர நீ தான் கமருதீன் தான் அட்வைஸ் கொடுக்கணும், நீ கொடுக்கக்கூடாது, அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க தான் பார்த்துக்கணும்னு. அப்புறமேட்டுக்கு அரோராவும் சொல்லிட்டாங்க, அதாவது நான் போய் அவள்கிட்ட பேச மாட்டேன், கமருதீன்ட்ட நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா என் பக்கத்தில் வராத அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு திவாகரோடைய திவ்யா டான்ஸ், திவ்யாவை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாரு. சாண்ட்ரா கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே நின்றுக்கிட்டு திவ்யாவும் அதை ரசிக்கிறாங்க. அவர் எங்கேயுமே எங்கே பார்த்தாலும் திவ்யா லவ் யூ சொல்லுனா திவ்யான்னு திவ்யாவை பிக்கப் பண்ண தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா ஃபன்னாகவே போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்வதியும் அரோராவும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து அரோராட்ட சொன்னாங்க, இந்த விஷயம் துஷாரை பற்றி டக்குன்னு எடுத்தாங்க. இல்லை அவன் போயிட்டான், பேச வேணான்னு அரோரா சொன்னாங்க. உடனே இந்த வீட்டில் பர்சனல்னு ஒன்று கிடையாது, பேசாதே அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு யார் பார்வதி சொல்கிறாங்க. போன வாரம் ஏந்திரிச்சு பிளாஸ்மா டிவி முன்னாடி இது என் பர்சனல், பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க பார்வதி? இப்படிதான் எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 பேர் சாப்பாடு டைம்ல வந்து திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாண்ட்ரா வந்து இவர் வந்து என்ன த்ரெட்டன் பண்றாரு விக்ரம், எனக்கு டாஸ்க் கொடுத்தா தூக்கி உன்னை வெளியில போட்டுருவேன் அப்படின்னு, பிசிக்கல் டாஸ்க் வந்தா என்ன ரொம்ப அடிப்பார் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 3 பேருமே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் வந்து டாஸ்க் தொடங்குச்சு. அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து நீங்கள் லைவ்ல பார்த்துருப்பீங்க. ரூல் படி பார்த்தீங்கன்னா இவருக்கு ரூல் படி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணது தான் தப்பு, யாரு பார்வதி பண்ணது தான் தப்பு. ஏன்னா அந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு இங்கேயும் அங்கேயும் உள்ள ஓடினாங்க. நீங்கள் வெளியில் வந்துடுங்க, நீங்கள் சரியாக விளையாடலைன்னு ஜட்ஜஸ் சொன்னதும் ஒரு விதத்தில் ரைட் தான். ஆனால் இவர் வந்து நம்ம சபரி வந்து தடுத்தது கொஞ்சம் மெதுவாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற டாஸ்க் படி பார்த்தா அது கரெக்டு தான். அதில் ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது. அப்போ எதுக்கு பிக் பாஸில் அந்த டாஸ்க் வைக்கிறாங்க, ஓகேங்களா? அது அவர் நின்னது. திவ்யா சொல்லிட்டாங்க கரெக்டாக, என்னால் அவன்கிட்ட போய் அக்ரெசிவாக விளாட முடியாது, நான் வெளில வந்துட்டேன்ட்டாங்க. ஆனால் இவங்க வெளியில் போன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அன்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திவ்யா வெளியில் போயிட்டாங்க. ஆனால் பார்வதி போய் உள்ளே போய் விளாண்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஜட்ஜஸ் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் விளாட்ற, ஓகேங்களா? அதுவே தப்பு. அவன் அங்கே வின்னர் ஆயிட்டான், திரும்ப வந்து அவங்க தான் பண்ணது. ஆனால் அவங்க பார்வதியாச்சு எல்லா இடத்துலையும் போட்டு அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் ஃபைட்டு பார்த்தீங்க இல்லையா, அதுதான் விக்ரம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனதா கிளப்பி விட்டாங்க. அவர் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஏஞ்சிட்டாரு. நாம் டாஸ்க்கு போக முன்னாடியே எழுந்திரிச்சு, இனிமேல் இந்த குரூப்பீஸும் கேப்டன் சரியாக நடக்கலை அப்படின்னா நான் கேள்வி கேட்போம், போராட்டம் பண்ணுவோம், ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்பயே அடிச்சு விட்டாரு. அதாவது நாயே ஈப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி பேர் சொன்னார். நம்மளே தலை, நமக்கு எதுக்கு இன்னொரு தலை அப்படிங்கிறத போய் பேசினாங்க. அப்போ பார்வதி வெறுப்பேற்றி விட்டாங்க. நாங்கள் எதிர்கட்சி தொடங்குவோம் ஆட்சி பூச்சினோட தான் அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்சு வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. அந்த அம்மா என்னென்னமோ பேசுனுச்சு. அதாவது விக்ரம்ல ஒன்று அவங்களால பேச முடியல, அந்த ஆள் காமெடியில் போட்டு கலாச்சி விட்டாரு. அந்த அம்மாவில் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே வாயை மூடிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அப்புறம் கண்ணில் அடிப்பட்டது வந்து இதில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் கேப்டனோட பார்வதியால் தாங்கிக்க முடியல, நாங்கள் உட்கார முடியாது, எனக்கு கண்ணு வலிக்குது அப்படின்ட்டு ஏஞ்சி போயிட்டாங்க. அப்புறம் வந்து ரசல் வாஷில் எல்லாரையும் பிரித்தார், வீட்டு வேலைகளுக்கு யார் குக்கிங்க்கு யாருன்னு பிரித்தார். அதில் சபரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அவர் கூட விளையாண்ட 2 பொண்கள் திவ்யா, பார்வதி வந்து பாத்ரூம் கிளீன் போட்டார். அது வந்து ஏதோ பர்பஸாக பண்ண மாதிரி தான் இருந்தது, எனக்குமே அப்படி தான் தோணுது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திரும்பவும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப சாண்ட்ரா பார்வதிக்கும் விக்கல்ஸ் விக்ரம் முட்டிக்கிட்டு அங்கேயும் போட்டு கலட்டி எடுத்துட்டாப்புல. காமெடி என்னென்ன டேலண்ட் இருக்கோ எல்லாத்தையும் இறங்கினா அவன் பேசவே முடியல. இது எனக்கு தெரிஞ்சு ஆச்சரியமா போச்சு. என்னடா இத்தனை நாள் வீட்டுக்குள்ள பார்வதியை பார்த்து ஓடினாங்க, நின்று ஒன்னு அடிச்ச அடியில பார்வதியால பேச முடியல, அழுக வந்துருச்சு. இவரு சண்டைக்கு வந்துட்டாப்ல கமருதீன். ப்ரோ அவங்க அடிப்பட்ட இதில் பேசியிருக்காங்க, நீங்கள் எப்படி வரீங்க அப்படின்னு. அங்கே போய் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த டாஸ்கில் வந்து அவன் உதைச்சான் ப்ரோ, அப்புறம் தள்ளி விட்டான், மோதுனான், அதெல்லாம் தப்புன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, அது டாஸ்க் அப்படி தான் ஆடணும் அப்படின்ட்டான். கமருதீனாலே ஒன்றும் பேச முடியல. அப்புறம் கமருதீன் வந்து உங்களுக்கு ட்ரூ கலர் வெளியில் வந்துருச்சு, இவ்வளோ நாள் இருந்தது உண்மையா இப்போ இருக்கிறது உண்மையான்னு கேட்டாப்புல. ரெண்டுமே நான் தாங்கன்ட்டு போயிட்டாப்புல. கமருதீனுக்கே பங்கமாக கலாய்ச்சி விட்டாப்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விக்கல்ஸ் விக்ரம் வந்து இப்போ பார்வதி கிட்ட சண்டை போடுறாரு. அதை பார்த்த சாண்ட்ராவுக்கு வந்து பொறி தட்டிடுச்சு, ஆஹா இவன் தான் கரெக்டான ஆள் அப்படின்ட்டு. ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் இவங்களுக்கு ஒரு பெரிய பயமாக இருந்தாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து நம்மளை பீட் பண்ணிடுவான், ப்ளஸ்ஸு இவனால் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவங்க காலையிலேருந்து அவன் மேலே வெறுப்பில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. யாராவது விக்கல்ஸ் விக்ரம் மேலே வந்து சாண்ட்ரா வந்து வெறுப்பில் சுற்றிட்டு இருந்தாங்க, பிரச்சனையும் கூட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க யாரை, திவ்யாவும் அதுக்கு உடன்படுறாங்க. இப்போ இந்த சண்டைக்கு அப்புறம் 2 சண்டைக்கு அப்புறமேட்டுக்கு பார்வதி போய் படுத்திருக்காங்க, உள்ளே போகிறாங்க. சாண்ட்ரா பிரஜன் போயிட்டு பார்வதி நம்ம கேங்கில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. பார்வதிகிட்ட போய் சொல்கிறாங்க, அதாவது இந்த வீட்டில் அந்த அன்பு கேங் இருக்குது, குரூப்பிசம் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது, அவங்க உங்களுக்கு நடந்தது அநியாயம்னு ஏந்திரிச்சிச்சு பார்வதி. ஆஹா நீ இப்போ புரியுதா உங்களுக்கு, இப்போ புரியுதா அப்படின்னு. ஆமாங்க எங்களால் தாங்கிக்கவே முடியலன்னு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. போனது யாராரு, திவ்யா ப்ளஸ்ஸு பிரஜன் சாண்ட்ரா உள்ளே பூந்துட்டாங்க. உள்ளே பூந்து நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, இப்போ அந்த கேங்கை நம்ம அடிச்சே ஆகணும், அதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பாக சேரணும், சேர்ந்து அவங்க நாமினேட் பண்ணணும். நாமினேட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணானுங்கன்னா, சாண்ட்ராவோட டைரக்ட் நாமினேஷனில் வந்து சுபிக்ஷாவை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க யார் அந்த குரூப்பில் இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, எஃப்ஜே, கனி, சபரி, ரம்யா, சுபிக்ஷா, விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் அந்த குரூப்பில் இருக்காங்க, இவங்களை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. எல்லாம் உட்காந்து பிளான் போடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து பிளான் போட்டு சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவை டைரக்ட் நாமினேஷன் பண்ணணும் அப்படின்றத முடிச்சுட்டாங்க. பார்வதி வந்து விக்கல்ஸ் விக்ரம், கனியை நாமினேட் பண்ணணும், அதாவது அவங்க குரூப்பில் உள்ள எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பிரஜன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ரம்யா எஃப்ஜே போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. இதில் வந்து திவ்யா வந்து விக்ரம் அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்களை போடுறான்னா, கமருதீன் வந்து கனி எஃப்ஜே போடுறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனாங்க. இதில் வந்து நம்ம வாட்டர்மிலனையும் சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க மொத்தமாக 3 பேர் 6 பேரில் வாட்டர்மிலன்ட்ட வந்து நீ வந்து ரம்யாவையும் எஃப்ஜேவும் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டு போனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சுபிக்ஷா உள்ளே வந்தோன்னா சில பேர் வந்து மாற்றி மாற்றி பண்ணாலும் அவங்க மெயின் டார்கெட் என்னென்னா ரம்யா உள்ளே வரணும், அவங்க குரூப்லேருந்து அவங்க குரூப்பை உடைக்கணும். அதே போல் விக்கல்ஸ் விக்ரமாக கொண்டு வரணும். அது சாண்ட்ராவுக்கும் பார்வதிக்கும் வந்து விக்கல்ஸ் விக்ரமாக கொண்டே வரணுன்றாங்க. அதே போல் அவங்கள வீக்காக இருக்கிற ரம்யாவும் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த முடிவுப்படி கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பக்கம் இவங்க கேங் இருக்குது, அது உண்மைதான். நேற்று நைட்டே நள்ளிரவு வீடியோவில் நான் போட்டிருந்தேன் அன்பு கேங் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி. அது அதே போல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனி, ரம்யா, அதுக்கப்புறமேட்டுக்கு சபரி, எஃப்ஜே, சுபிக்ஷா அந்த குரூப்பில் கிடையாது, அப்பப்போ இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் அவங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி செயல்பட்டார். அந்த டாஸ்க் டைம்லலாம் கத்திக்கிட்டு இருந்தார். இவங்க 5 பேர் ஆகிட்டாங்களா, 6 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 6 பேர், சாண்ட்ரா, அவங்க பேர் என்ன, பிரஜன், அதுக்கப்புறமேட்டுக்கு திவ்யா, இவங்க திவாகர், கமருதீன், பார்வதி, இவங்க எல்லாமே ஒன்று கூட்டிட்டாங்க. அது இன்னைக்கு எபிசோடில் காட்டுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்து நாமினேஷனே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணோன்னு தான் பிக் பாஸ் கூப்பிட்டு நாமினேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓப்பன் நாமினேஷன் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க, அன்பு கேங்கில் உள்ள எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி அவங்க இவங்களை நாமினேட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாமினேஷன் கரெக்டாக நடக்கும்னு சொல்லி தான் உள்ளே கூப்பிட்டு போனார். அதன்படி நாமினேட் ஆனவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன் பண்ணிட்டாங்க. திவ்யா வந்துட்டாங்க. அரோரா, அதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யா, விக்ரம், சாண்ட்ரா, வியானா, கனி, திவாகர், பார்வதி எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ அது பிக் பாஸ் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இப்போ 2 கேங் ஆயிடுச்சுங்க. இனிமே தான் பார்க்கணும், வேற லெவல் சம்பவங்கள் நடக்க போகுது. சரி, நான் வந்து 10 நிமிஷம் ஆக போகுது, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேன், சாரி. இதில் நான் வந்து இன்னும் 2-3 பேஜெல்லாம் படிக்கவே இல்லைங்க, 3-4 பேஜ் இருக்குது. முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன். நைட்டு கண்டிப்பாக ஒரு 1 மணிக்கு வந்து
10:30 எபிசோடு முடிஞ்சதுலேருந்து 1 மணி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத அதில் போட்டிருப்பேன். உங்களுடைய ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.